நம்ம தகுதிய நம்ம உயர்த்தி கொண்டேதான் இருக்கோம் நண்பா. யாரும் நம்ம விட்டு விலகினாலும் இழப்பு நம்மளுக்கு இல்ல, அவங்களுக்கு தான் அப்படின்னு புரிய வைக்கணும். ஒரு கம்பெனில இருந்து கூப்பிட்டு, தம்பி ஒரு 95 ஸ்கொயரும் ஒரு கேபிள் போட்டு ஒரு பேனல் போர்டு அடிச்சு டெர்மினேஷன் பண்ணோன்னு வந்து பண்ணி கொடுங்க. நாங்க அதுக்கு என்ன அருமையா பண்ணி போல இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்து அருமையா பேனல் போர்டை தூக்கி அடிச்சு கனெக்ஷனை கொடுத்து அவங்களுக்கு சப்ளையும் செக் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். நீங்க பேனல் போர்டு அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க போடுற கேபிள் ஏதாவது ஷார்ட் இருக்குதான்னு வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் கேபிளை போட்டு டெர்மினேஷன் பண்ணுங்க நண்பா, அதுதான் நல்லது. நீங்க ஏன்னா தானா பழைய கேபிள் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா அப்படியே ஒரு டெர்மினேஷன் பண்ணி கேபிள் ஷார்ட்டா இருந்ததுன்னா சோலி முடிஞ்சுது. அதனால புதுசோ பழசோ நீங்க கேபிளை ஷார்ட் செக் பண்ணி போட்டு அப்புறம் டெர்மினேஷன் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுங்கன்னா நம்ம வேற சேர்த்தி பார்த்து போட்டு, தம்பி பரவாயில்ல வேலை நல்லா பண்றீங்க, நம்ம கம்பெனி மிஷினரியில் இருக்கு, உன்னை வந்து லைன் கொடுக்க வேண்டியது இருக்கு, எல்லா மிஷினுக்கு நீங்களே லைனை கொடுத்து ஓட்டி விட்டுருங்க அப்படின்னு. அதுக்குன்னா வேற சேர்த்து தான் நாங்க இருக்கிறா நல்லா பண்ணி போடல மாட்டேங்கன்னு சொல்லி போட்டு அவருக்கு நீட்டா அந்த லைனை செக் பண்ணி கொடுத்து போட்டு ஒரு சின்ன மிஷினுக்கு லைனை கொடுத்து ஆன் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தோம். அண்ணன் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பின்னா வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.